வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஒன்லைனர் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி 7th ஃபஸ்ட் டேர்ம் கூடிய 2வது லெசனான அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பாலிட்டி ஒன்லைனர்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மக்களாட்சி நாடாக இந்தியா எந்த வருடம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950. அதனால தான் நம்ம அந்த வருடம் ஜான்வரி 26 குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்தியா எந்த வருடம் மக்களாட்சி நாடானதுன்னா 1950. அரசியல் கட்சிகள் தான் மக்களாட்சியோட முதுகெலும்பாக இருக்குது. ஏன்னா சட்டத்தின் மூலமாக ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறப்போ அங்கே மெயினாக இருக்கக்கூடியது கட்சிகள். அடுத்து 5 ஆண்டுகளாக ஒரு கட்சி அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இப்போ ஒரு கட்சி வரணும், அரசியல் கட்சியாக வரணும் அப்படின்னா 5 வருஷம் ஒரு கட்சி அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கணும். அதோட வேட்பாளர்களில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ அப்படி பெற்றிருந்தா மட்டும்தான் அது ஒரு அரசியல் கட்சியாக தேர்வாயிருக்க முடியும். அடுத்து ஒரு கட்சி முறை. இப்போ இந்த அரசியல் கட்சிகள்லயே ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறைன்னு சொல்லி 2 ஆட்சி முறை இருக்கு. ஒரு கட்சி முறைனா என்னன்னா ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் அந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ வேற எந்த கட்சிகளுமே இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரியான ஆட்சி முறை எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சைனா, வடகொரியா, கியூபால இப்போ வரைக்கும் இருக்கு. அப்போ ஒரு கட்சி முறைக்கான எடுத்துக்காட்டு நாடுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா சைனா, வடகொரியா, கியூபா. அடுத்து இரு கட்சி முறை. இரு கட்சினா 2 கட்சி, ஒன்று ஆளும் கட்சியா இருக்கணும், இன்னொன்று எதிர்கட்சியா இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 கட்சி முறை நடக்கக்கூடிய நாடு பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா. பிரிட்டன்ல பார்த்தீங்கன்னா 2 கட்சி தொழிலாளர் கட்சியும் இன்னொன்று பழமைவாத கட்சியும். அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு குடியரசு கட்சியும் இன்னொன்று ஜனநாயக கட்சி. இவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க. அதில் ஒன்று ஆட்சிக்கு வரும், இன்னொன்று எதிர்கட்சியாக இருக்கும். பல கட்சி முறை இங்கே தான் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்க முடியும். அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்தியா, ஏன்னா இந்தியாவில் நிறைய கட்சிகள் இருக்கு. அதே மாதிரி பிரான்ஸு, ஸ்வீடனு, நார்வே இந்த மாதிரியான நாடுகளில் பல கட்சி ஆட்சி முறை தான் இருக்கு. ஸோ இது இந்த 3 வகையில ஏதாவது ஒரு வகையில தான் அந்த நாட்டோட அரசியல் கட்சிகள்ங்கிறது இருக்கும். இந்தியாவில் இந்த கட்சி முறை அப்படிங்கிறது எப்போ தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான். ஸோ 19th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் இந்தியாவில் இந்த கட்சி முறை அப்படிங்கிறது வந்திருக்கு. தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்று இருப்பின் அக்கட்சியானது பெரும்பான்மை கட்சியாக இருக்கும். ஸோ பெரும்பான்மை கட்சியா இருந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தொகுதியில் நின்று அங்கே ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தா மட்டும், ஸோ அதிக எண்ணிக்கையான வேட்பாளர்கள் ஜெயிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கட்சி பெரும்பான்மையான கட்சின்னு சொல்லுவோம். அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களோட எண்ணிக்கையில குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி சின்ன கட்சின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து எதிர்கட்சினா யாருன்னா தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு 2வதாக, இப்போ ஹையஸ்டா ஒரு கட்சி இருப்பாங்க, அவங்க தான் ஆளும் கட்சியா இருப்பாங்க. அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் எதிர்கட்சியாக இருப்பார்கள். அதுதான் எதிர்கட்சி. இந்த எதிர்கட்சி தலைவர்கள் எந்த மாதிரியான அந்தஸ்துல இருப்பாங்கன்னா கேபினட் அமைச்சர்களுக்கான அந்தஸ்தை பெற்றிருப்பாங்க. அடுத்து தேர்தல் சின்னம். ஸோ தேர்தல் சின்னம்ங்கிறது அரசியல் கட்சிகளுக்காக வழங்கப்படக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். அந்த சின்னத்துல தான் அவங்க அந்த தேர்தலில் போட்டியிட முடியும். அடுத்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலங்குகளின் சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்குறத நிறுத்திட்டாங்க. ஆனாலும் சில கட்சிகளுக்கு சில விலங்குகளை சின்னங்களா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யானை, சிங்கம்லாம் இன்னமும் அவங்களோட சின்னங்களாக இருக்கு. ஓகேவா? ஸோ இது கூட எக்ஸாம்ல கேட்கலாம், யானை மற்றும் சிங்கம். இதுதான் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ். இது இல்லாம வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கட்சியின் தேர்தல் அறிக்கை. இப்போ ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா அவங்க அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே அவங்களோட அறிக்கையை கொடுப்பாங்க. அதாவது அவங்க என்னென்ன மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன மாதிரியான திட்டங்கள், செயல்கள், கொள்கைகள்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா அந்த தேர்தல் அறிக்கை என்பது. அடுத்து ஏற்பாடு செய்தல். அரசியல் பிரச்சாரம், பேரணி ஆகியவற்றை ஏற்பாடு செய்தல், தேர்தலில் வெற்றி பெற தேர்தல் அறிக்கையை வெளியிடுதல்.
அடுத்து ஊக்குவித்தல். ஊக்குவித்தல்னா என்ன? மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்வைத்தல். ஸோ இதெல்லாமே புக்கில் கொடுத்துருந்தது. இன்னொன்று தேர்தல் ஆணையம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. நம்மளோட இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்களை நடத்துவதற்கான அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான அதே சமயம் சட்டப்படியான அமைப்பாக இருக்குது. இதோட தலைமையிடம், நம்ம தேர்தல் ஆணையத்தோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, புதுடில்லியில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாநில அளவில் தேர்தல் நடத்துறதுக்கு மாநில தேர்தல் ஆணையங்களும் இருக்காங்க. அதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய லெசன்ஸ்ல வந்து படிக்கலாம். அடுத்து ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது எப்படி? ஸோ ஒரு அரசியல் கட்சி எப்படி உருவாக்குறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆணையத்தில் போய் பதிவு செய்யணும். தங்களோட கட்சி இதுதான் அப்படின்னு சொல்லி பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். அதுக்கப்புறம் அதில் குறைஞ்சபட்சம் 100 உறுப்பினர்களாவது இருக்கணும். அவர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஓட்டர் ஐடி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஒரு 100 உறுப்பினர்கள் அந்த கட்சியில் இருக்கணும். அடுத்து கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். அதோட அமைப்பு பார்த்தோன்னா டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும் அவங்க. அடுத்து இதெல்லாம் செஞ்சாதான் ஒரு கட்சியை, ஒரு அரசியல் கட்சியை நம்ம இந்தியாவில் உருவாக்க முடியும். அடுத்து கட்சிகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள். அதாவது இங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்குன்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறதுக்குன்னு சொல்லி சில நிபந்தனைகள், ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு தேசிய கட்சியா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மக்களவை தேர்தலையோ அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளை 6% வாக்குகளை அந்த கட்சி வந்து பெற்றிருக்கணும். அப்பனாதான் அது தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். அது இல்லை அப்படின்னா 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். அடுத்து இறுதியா நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதியிலாவது அவங்க ஜெயிச்சிருக்கணும். ஸோ இந்த கேட்டகரிஸ்குள்ள வந்துச்சுன்னா அவங்க தேசிய கட்சியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே இது மாநில கட்சியா இருக்கு அப்படின்னா மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் அதே மாதிரி தான் குறைந்தபட்சம் 6% வாக்குகள் வாங்கிருந்துச்சு அப்படின்னா அந்த மாநில கட்சியை அங்கீகரிப்பாங்க. இல்லைன்னா ஒவ்வொரு 25 தொகுதிக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லனா சட்டப்பேரவை தேர்தல் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளையாவது வெற்றி பெற்றிருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா பேரவையில மொத்த தொகுதியில 3% தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து மாநில கட்சிக்கு. இது எது ஒரு சுயேட்சையா நிக்கிறாங்க. நான் எந்த கட்சியும் சாரல, நான் தனியாளா நான் இதுல போட்டியிடணும், சுயேட்சை வேட்பாளர்களா இருக்கணும் அப்படின்னா இவங்க எந்த கட்சியிலும் சேராம இருப்பாங்க. இவங்க மக்களவையிலயோ இல்லைன்னா மாநில சட்டமன்ற தேர்தலையோ போட்டியிடக்கூடிய நபரா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து சுயேட்சை வேட்பாளர்களுக்கான கண்டிஷன். ஸோ இதெல்லாம் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க ஒரு அரசியல் கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதிப்பாங்க. அடுத்து தேர்தல் குழு சின்னங்கள். ஸோ இதுக்கான தேர்தல் சின்னங்களுக்கான ஆணை அப்படிங்கிறது வந்து 1968 கொண்டு வர்றாங்க. அதாவது ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள் சொல்லி 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட சின்னம்னா என்னன்னா, ஒரு அரசியல் கட்சிக்கு ஓகேவா, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு இந்த சின்னம் தான் அப்படிங்கிறது பொருள். அதுதான் ஒதுக்கப்பட்ட சின்னம். ஆல்ரெடி அந்த சின்னத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒதுக்கப்படாத சின்னம்ங்கிறது இது வரைக்கும் யாரும் அந்த சின்னத்தை வாங்கல. ஸோ அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் தான் வந்து ஒதுக்கப்படாத சின்னம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு கொடுத்தது ஒதுக்கப்பட்ட சின்னம், அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு கொடுக்கறது வந்து ஒதுக்கப்படாத சின்னம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ தேசிய கட்சினா என்னன்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த தேர்தல்னாலும் அவங்க போட்டியிட முடியும். மாநில கட்சினா அந்த மாநிலத்தில் நடைபெறக்கூடிய தேர்தலில் மட்டும்தான் போட்டியிட முடியும். அடுத்து தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்கள்லயாவது வலிமையா இருக்கணும். 4 மாநிலங்கள் அவங்களோட ஆட்சி இருக்கணும். அதுதான் தேசிய கட்சி குறைந்தபட்சம். இங்க மாநில கட்சிங்கிறது வந்து 1 அல்லது 2 மாநிலங்கள்ல வலிமை உடையதாக இருந்தா போதும். இதுல பார்த்தோம் அப்படின்னா பிராந்திய பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதும் கொண்டிருக்கும் தங்களுக்குன்னு. ஓகேவா, ஸோ இந்த மாநில கட்சி அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு சின்னத்தை வந்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிகளுக்கு கூட ஒதுக்கீடு செய்யப்படலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாநில கட்சிக்கு இருக்கக்கூடிய சின்னம் நாட்டில் உள்ள வேற ஒரு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கு கூட கொடுக்கலாம். இது மாநில கட்சியோட சின்னமுக்கு தான் இந்த பிரச்சனை.
பட் தேசிய கட்சி சின்னத்துக்கு அப்படி கிடையாது. அந்த சின்னம் அவங்களுக்கு மட்டும்தான், அந்த சின்னத்தை வேற யாருமே உபயோகிக்க முடியாது. அடுத்து தேசிய கட்சியை பொறுத்தளவுக்கு மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. இவங்க மாநில கட்சி வந்து அந்த மாநில சார்ந்த பிரச்சனைகளை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான் தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்குமான வித்தியாசம். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதோட வந்து என்ன ஆகுது அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 2 லெசனுமே முடிஞ்சு. இனி அடுத்து 2nd டேர்மில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.